அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். பேருவலை படியனுண்டு பின்னுக்கு பேக்கையும் போட்டுக்கொண்டு அந்த பேக்கில் ஸ்ரீலங்கன் ஃப்ளாகையும் குத்தி கொண்டு பேருவலையிலேருந்து அப்படி நடந்து வந்து காலி மாத்தரை அம்மாந்தோட்ட அப்போ அந்த மாதிரி அப்படி சுற்றி வரத்துக்கு ஜஃப்ன சைடால் வந்து மறுபடியும் பேருவலையால் முடிக்கிறதுக்கு ஒரு பயணம் உண்டு அவர் பிளான் பண்ணிக்குது. பிளான் பண்ணுன்னு சொன்னால் இப்போக்கே அந்த பயணம் அவர் தொடங்கி முடிஞ்சு 5 நாள் மட்டும் ஆகுது. இப்போ அந்த பயணத்தை தொடங்கி அப்படி போகிறது வந்து 1500 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் போகிறது. வாகனம் ஒன்றில் இல்லை, அவர் வந்து நடைபாதையில் நடந்தே அந்த டார்கெட்டை அச்சீவ் 1500 கிலோமீட்டரே நடந்தே அவர் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கு தான் பிளான் பண்ணிக்குது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நான் கண்ட ஹம்மந்தோட்டையில் அவர் நிற்கிறாரு. இனி நான் இந்த வீடியோ போடுவோன்னு சொல்லி அவருக்கும் தெரியா. கட்டாயம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு மனசுக்கு தைரியம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு வேலையை ஒன்று நாங்கள் செய்யணும்னு சொல்லி அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லி முன்னுக்கு வந்த ஒரு பொடியனொன்று கட்டாயம் நாங்களும் எங்களால் ஏந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். எனக்குன்னு சொன்ன அவரை மீட் ஆகாது. நான் ரத்னபுரியில் நிற்கி அவர் ரத்னபுரிக்கு வர மாட்டேன். கடலோட பாதையால் தான் அவர் அப்படி 1500 கிலோமீட்டரையும் சுற்றி மறுபடியும் பேருவலைக்கே வருவார். இனி ஷவுமி என்று சொல்லி பொடியன். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் வாகனத்தில் போகிற பயணம் சரி இல்லாட்டி உங்களோட ஊரை தாண்டி சம்டைம் அவர் போவார். அந்த டைமுக்கு அந்த பொடியனை கண்டாக்க நீங்கள் வந்து ஒரு தண்ணி போத்தல் ஒன்று கொடுத்து இல்லாட்டி அவருக்கு அந்த நடந்து போக்குள்ள கொஞ்சம் மாச்சலாகிக்கும். அந்த டைமுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஒன்று கொடுத்து அவரை உஜாராக்கி சில டைமுக்கு நைட்டுக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லாமல் 2-3 வீடியோவில் அவர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். அப்படி ரூம் இல்லாத டைமுக்கு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சப்போர்ட் ஒன்று கொடுங்க. உங்களோட ஊரை தாண்டி போகிறத நீங்கள் கண்டாக்கா இல்லாட்டி வாகனத்தில் போக்கல ரோட்டில் அவர் நடந்து போய்த்துக்கு நிற்கிறத கண்டா கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று கொடுங்க. அவரை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இந்த 1500 கிலோமீட்டரையும் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி வாரத்துக்கு அவருக்கு வந்து ஒரு நோய் நொடியும் கரைச்சலும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். இவர் வந்து சும்மா போகல, சாமையே பணிவிடையே எடுத்துக்கொண்டு தான் ஸ்ரீலங்கன் ஃப்ளாகை மடிச்சுக்கொண்டு எல்லா மக்களும் சிங்கள, தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியானி, பேகர் எல்லாமே ஒத்துமையாக நிற்கணும்னு சில ஒரு நோக்கத்துக்கு தான் இவர் இந்த பயணத்தை தொடங்கிக்கார். இனி நாங்கள் எல்லோரும் அவருக்கு துவா செய்வோம், இந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க சொல்லி. ஓகே, பாய்.